மாத்தறையில் பயங்கரம். இரு தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து. 40க்கும் மேற்பட்டோர் படுகாயம். சர்வதேச போரி மலேசியாவில் சிக்கிய ஹெகல்பத்ர பத்மேயின் முக்கிய துப்பாக்கிதாரி மாட்டியா நள்ளிரவில் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார். போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு சிங்கப்பூர் பாணி தண்டனை. நாடாளுமன்றத்தில் சஜித் பிரேமதாசா அதிரடி முழக்கம். பயணிகளுக்கு அதிர்ச்சி. ஜூலை 1 முதல் பேருந்து கட்டணங்கள் உயர்கின்றன. எரிபொருள் விலை குறைப்பு குறித்து இப்போது கூற முடியாது. நாடாளுமன்றத்தில் வலுசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக விளக்கம். பயங்கரவாத தடை சட்டம் இந்த ஆண்டுக்குள் ரத்து செய்யப்படும். நாடாளுமன்றத்தில் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார உறுதி. வெனிசுலாவில் நிலநடுக்கம். 188 பேர் உயிரிழப்பு. 1500க்கும் மேற்பட்டோர் காயம். இலங்கையில் அதிரடி தீர்ப்பு. பௌத்த பிக்குகள் உட்பட 4 101 ஆண்டுகள் கடூழிய சிறை. பெருந்தொகை பணத்தை இழக்க நேரிடும். இலங்கை மக்களுக்கு கணினி அவசர பிரிவு அவசர எச்சரிக்கை. ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். டோக்கியோ அருகில் அதிர்வு. சுனாமி எச்சரிக்கை இல்லை. மாத்தறை தங்காலை பிரதான வீதியின் தலல பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற அதிர்ச்சிகரமான விபத்தில் 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். காலியில் இருந்து அம்பாறை நோக்கி பயணித்த பேருந்தும் தங்காலையில் இருந்து மாத்தறை நோக்கி வந்த பேருந்தும் தலல பகுதியில் எதிர்பாராத விதமாக பயங்கர சத்தத்துடன் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகின. மோதிய வேகத்தில் இரு பேருந்துகளின் முன்பகுதிகளும் பலத்த சேதமடைந்தன. விபத்து நடந்தவுடன் அப்பகுதியே பயணிகளின் அலறல் சத்தத்தால் போர்க்களம் போல் காட்சியளித்தது. விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசாரும் பொதுமக்களும் இணைந்து பேருந்துகளுக்குள் சிக்கிக் கொண்டிருந்தவர்களை மீட்கும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டனர். இந்த விபத்தில் படுகாயமடைந்த 40க்கும் மேற்பட்ட பயணிகள் உடனடியாக மாத்தறை மற்றும் பத்திகம ஆகிய மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 12க்கும் மேற்பட்டோரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் விபத்துக்குள்ளான இரு பேருந்துகளின் சாரதிகளும் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்துக்கான துல்லியமான காரணம் குறித்து கந்தர போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மலேசியாவில் அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்ட கெகல்பத்ர பத்மே என்ற பாதாள உலக குழு தலைவனின் முக்கிய துப்பாக்கிதாரியான மாட்டியானா என்பவர் நேற்று நள்ளிரவு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டு உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் வளைத்து பிடிக்கப்பட்டுள்ளார். இவ்வாறு நாடு கடத்தப்பட்டவர் போம்புவல தேவகே சுரங்க சஞ்சீவ கருணாரத்ன எனப்படும் மாட்டியா ஆவார். கொட்டுக்கொட யாகொடமுள்ள பிரதேசத்தைச் சேர்ந்த இவருக்கு எதிராக சர்வதேச காவல்துறையினரால் ஏற்கனவே சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு தீவிரமாக தேடப்பட்டு வந்த நிலையிலேயே இந்த அதிரடி நடவடிக்கை பாய்ந்துள்ளது. கடந்த 2022 ஆண்டு ஜூலை 22 அன்று கம்பகா நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைந்து பஸ்பொட்டா எனப்படும் பாதாள உலக குழு உறுப்பினர் உட்பட 2 கொடூரமாக சுட்டுக் கொலை செய்த வழக்கில் இவரே பிரதான துப்பாக்கிதாரி ஆவார். இந்த தாக்குதலில் மேலும் பலர் படுகாயமடைந்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மலேசியாவின் கோலாலம்பூரில் இருந்து ஏர் ஏசியா நிறுவனத்திற்கு சொந்தமான AK-047 விமானம் மூலம் நேற்றிரவு 9:45 மணியளவில் கட்டுநாயக்கா விமான நிலையத்திற்குள் அவர் அழைத்து வரப்பட்டார். அப்போது அங்கு தயாராக காத்திருந்த குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அவரை உடனடியாக கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மாட்டியாவிடம் ஆரம்பகட்ட வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து மேலதிக அதிரடி விசாரணைகளுக்காக அவர் பேலியகொடவில் உள்ள கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். பாதாள உலக கும்பலின் முக்கிய புள்ளி கைது செய்யப்பட்டுள்ளமை இலங்கையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக சிங்கப்பூர் பாணியிலான மிக கடுமையான இரக்கமற்ற தண்டனை முறைகளை அரசாங்கம் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா நாடாளுமன்றத்தில் அதிரடியாக வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதியின் உரைக்கு காரசாரமாக பதிலளித்து பேசும் போதே அவர் இந்த அதிரடி கோரிக்கையை முன்வைத்தார். போதைப்பொருள் கடத்தல் மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களின் தகுதி தராதரம் பார்க்கப்படாமல் எவ்வித பாகுபாடுமின்றி சட்டம் பாய வேண்டும் என அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நாட்டிலிருந்து போதைப் பொருட்களை முற்றாக ஒழிக்கும் கொள்கையில் ஐக்கிய மக்கள் சக்தி எஃகு போன்ற உறுதியுடன் நிற்கிறது. இவ்வாறான குற்றங்களுடன் தொடர்புடைய எவருக்கும் எமது கட்சியில் எதிர்காலத்திலும் இடமில்லை. போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சிகள் முட்டுக்கட்டையாக இருப்பதாக ஜனாதிபதி கூறுவதை நாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம். போதைப்பொருளை ஒழிப்பதற்கு முதலில் நீதியும் சட்டத்தின் ஆட்சியும் பாரபட்சமின்றி நிலைநாட்டப்பட வேண்டும். இவ்வாறான பேராபத்தை விளைவிக்கும் போதைப்பொருள் கடத்தல்களை
முளையிலேயே கிள்ளியறிய சிங்கப்பூரில் உள்ளதை போன்ற கடுமையான மரண தண்டனை உள்ளிட்ட சட்டமுறைகளை இலங்கையில் இப்போது செயல்படுத்த வேண்டியது அவசியமாகும் என்றும் போதைப்பொருளை ஒழிப்பது ஒட்டுமொத்த பொதுமக்களின் எதிர்பார்ப்பும் எதிர்க்கட்சியின் பிரதான கோரிக்கையுமாகும் என்றும் அவர் மேலும் நாடாளுமன்றத்தில் முழங்கினார். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்திற்கு அமைய எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் நாடு தழுவிய ரீதியில் பேருந்து கட்டணங்கள் அதிகரிக்கப்பட உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்திற்கு அமைய எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் நாடு தழுவிய ரீதியில் பேருந்து கட்டணங்கள் அதிகரிக்கப்பட உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் பொறியியலாளர் PA சந்திரபாலா வருடாந்த கட்டண திருத்தத்திற்கான முதற்கட்ட முன்னேற்றப்பாடுகள் மற்றும் கணக்கீடுகள் தற்போது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இந்த கட்டண உயர்வு எவ்வளவு சதவீதம் இருக்கும் என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. வரவிருக்கும் ஜூலை மாதத்திற்கான எரிபொருள் விலை மாற்றங்கள் மற்றும் சந்தை நிலவரங்களை கருத்தில் கொண்ட பின்னரே பேருந்து கட்டண உயர்வு தொடர்பான துல்லியமான சதவீதங்கள் மற்றும் புதிய கட்டண விவரங்கள் பொதுமக்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். ஜூலை 1 முதல் அமலுக்கு வரவுள்ள இந்த கட்டண உயர்வு அறிவிப்பு அன்றாட பேருந்து பயணிகளிடையே தற்போதே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலக சந்தையில் எரிபொருளின் விலை குறையும் சந்தர்ப்பத்தில் அந்த விலை குறைப்பின் முழுமையான நன்மைகளையும் நிவாரணத்தையும் மக்களுக்கு வழங்க அரசாங்கம் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் என வலுசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக நாடாளுமன்றத்தில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவினால் முன்வைக்கப்பட்ட எரிபொருள் விலையை குறைத்து மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளுக்கு பதிலளித்து பேசும் போதே அமைச்சர் இதனை தெளிவுபடுத்தினார். எரிபொருள் விலை எப்போது குறைக்கப்படும் என்ற எதிர்க்கட்சியின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் விலை திருத்தம் எப்போது செய்யப்படுவது என்பது குறித்து இப்போது எங்களால் தீர்க்கமாக கூற முடியாது. ஏனெனில் உலக சந்தையின் விலைகளின் அடிப்படையிலேயே இதனை தீர்மானிக்க வேண்டியிருக்கும். கடந்த மார்ச் மாதத்தில் இருந்து உலக சந்தையில் எரிபொருட்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வந்துள்ளது. மத்திய கிழக்கில் யுத்த சூழல் ஆரம்பமான காலகட்டம் அது. அந்த போருக்கான முடிவை யார் எடுத்தார்கள் என்று எங்களுக்கு தெரியாது என குறிப்பிட்டார். சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடை சட்டம் இந்த ஆண்டுக்குள் முழுமையாக ரத்து செய்யப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் கர்ஷன நாணயக்கார பாராளுமன்றத்தில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற போதைப்பொருள் அச்சுறுத்தல் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றிய அமைச்சர் மனித உரிமைகளை பாதுகாக்கும் அதேவேளை தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலான புதிய சட்டம் ஒன்றை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கடந்த 1.5 வருடங்களாக இது குறித்து தீவிரமாக ஆராயப்பட்டுள்ளது. 1979 தற்காலிகமாக கொண்டுவரப்பட்ட இந்த சட்டத்தை நீக்குவதற்கு பல அரசாங்கங்களில் பதவி வகித்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இதுவரை எந்த ஒரு யோசனையையும் முன்வைக்கவில்லை. 2025ஆம் ஆண்டு முதல் இதுவரை சுமார் 23,692 கிலோகிராம் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் ஹெரோயின் மீட்பு 3 மடங்குகளாக அதிகரித்துள்ளது. கடந்த 24 மாதங்களில் 21 சர்வதேச கடத்தல்காரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் வெளிநாடுகளில் உள்ள 95 பேருக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வலையமைப்பில் ஹோட்ஷூட் அணியும் சட்டத்தரணிகளும் அடங்குவர் என்பது நிரூபணமாகியுள்ளது. சட்டத்தின் ஆட்சி மற்றும் வெளிப்படைத்தன்மையுடன் தற்போதைய அரசாங்கம் உறுதியாக செயற்பட்டு வருவதாக அமைச்சர் கர்ஷன நாணயக்கார மேலும் சுட்டிக்காட்டினார். வெனிசுலாவில் நேற்று ஏற்பட்ட அடுத்தடுத்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களினால் இதுவரை குறைந்தது 188 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் 1500க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெனிசுலாவில் நேற்று ஒரே நிமிட இடைவெளியில் 7.2 மற்றும் 7.5 டிக்டர் அளவுகளிலான இரு அடுத்தடுத்த நிலநடுக்கங்கள் பதிவாகின. இதில் இரண்டாவதாக ஏற்பட்ட 7.5 டிக்டர் அளவிலான நிலநடுக்கமானது கடந்த 1900 ஆண்டிற்கு பிறகு வெனிசுலாவை தாக்கிய மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தின் பேரதிர்வால் தலைநகர் கராகஸ் மற்றும் லாகுவைரா ஆகிய மாநிலங்கள் கடுமையான சேதத்தை சந்தித்துள்ளன. அங்கு 250க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதுடன் 100க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் முற்றிலும் இடிந்து விழுந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. தற்போது இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் மீட்பு பணியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். படுகாயம் அடைந்தவர்களில் பலர் மருத்துவமனைகளின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. 15 வயது சிறுவர்களை கடுமையான முறையில் தகாத முறைக்கு
உட்படுத்திய குற்றச்சாட்டுகளுக்காக பௌத்த பிக்குகள் 2 உட்பட 4 பேருக்கு மொத்தமாக 101 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து அனுராதபுரம் சிறப்பு மேல் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. சிறுவர் குற்றங்களுக்காக அனுராதபுரம் சிறப்பு மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த வழக்குகளை மேல் நீதிமன்ற நீதிபதிகளான சந்துன் விதானா மற்றும் ருவன் தம்மிக திசாநாயக்க ஆகியோர் விசாரித்து வெறும் 20 நாட்களுக்குள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவுகளை பிறப்பித்துள்ளனர். சட்டமா அதிபர் சார்பில் அரசு சிரேஷ்ட சட்டத்தரணி சமிக குருகே இந்த அனைத்து வழக்குகளையும் திறம்பட வழிநடத்தியிருந்தார். துறவரத்திற்காக விகாரையில் ஒப்படைக்கப்பட்ட சிறுவனை சேர்ந்த முதல் நாளிலிருந்தே கடுமையான தகாத நடவடிக்கைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் தம்புத்தேகம கிரீகஸ்வெவ தலாகலவெவ ஸ்ரீ சம்புத்த வாலுகாராம விகாராதிபதிக்கு 30 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 10 வயதுடைய சிறுவன் ஒருவரை தகாத செயற்பாட்டுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் ஹெலன் பிந்தனுவெல சிவலாகுலம ஸ்ரீ சீவலி சைத்தியாராம விகாராதிபதிக்கு 24 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தனது காதலியின் 15 வயதுடைய மகளை கொடூரமான முறையில் தகாத சீண்டலுக்கு உட்படுத்திய குற்றவாளி ஒருவருக்கு 32 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. உறவு முறையில் தனது சகோதரியான 7 வயதுடைய சிறுமியை தவறான நடத்தைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் KS சுமுது சம்பத் குமார என்பவருக்கு 15 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சிறுவர்களுக்கு எதிரான இத்தகைய கொடூரமான குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு நீதிமன்றம் மிக குறுகிய காலத்தில் இத்தனை கடுமையான தண்டனையை வழங்கியிருப்பது இலங்கையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இணையவழி முதலீட்டு மோசடிகள் மூலம் பொதுமக்கள் தங்களது பெருந்தொகை பணத்தை இழக்கும் அபாயம் உள்ளதாக இலங்கை கணினி அவசர பிரிவு பலத்த எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறுகிய காலத்தில் அதிக லாபம் தருவதாக கூறும் போலியான இணையவழி முதலீட்டு திட்டங்களை நம்பி ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் வயதானவர்கள் தங்களது வாழ்நாள் சேமிப்பை பணயம் வைக்க வேண்டாம் என அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். குறிப்பாக வயதான பெற்றோர்கள் மற்றும் தனிமையில் வாழும் உறவினர்களையே இத்தகைய நுட்பமான இணைய மோசடி கும்பல்கள் தங்களின் பிரதான இலக்காக மாற்றுகின்றனர் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இத்தகைய மோசடிகளில் இருந்து முதியவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இளைய தலைமுறையினருக்கு உள்ளதாக கணினி அவசர பிரிவு தெரிவித்துள்ளது. எனவே தங்களது வீட்டில் உள்ள முதியவர்கள் மற்றும் உறவினர்கள் மேற்கொள்ளும் நிதி பரிவர்த்தனைகள் மற்றும் முதலீட்டு நடவடிக்கைகள் குறித்து இளைஞர்கள் விழிப்புடன் இருந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் சமீப காலமாக இதுபோன்ற இணையவழி முதலீட்டு மோசடி சம்பவங்கள் கணிசமாக அதிகரித்து வருகின்றன. இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் காவல்துறையினர் தற்போது தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஜப்பானின் சிபா மாகாணத்தில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் 5.8 ஆக பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜப்பான் வானிலை ஆய்வு மையத்தின் தகவல்படி இந்த நிலநடுக்கம் உள்ளூர் நேரப்படி இன்று மதியம் 12:46 மணிக்கு ஏற்பட்டுள்ளது. சிபா மாகாணத்தின் கடலோர பகுதியில் சுமார் 50 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் உருவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க புவியியல் ஆய்வு மையமும் இந்த நிலநடுக்கம் 5.8 டிக்டர் அளவில் இருந்ததை உறுதிப்படுத்தியுள்ளது. தலைநகர் டோக்கியோவிற்கு அருகிலுள்ள பகுதிகளை இந்த நிலநடுக்கம் கடுமையாக உலுக்கிய போதிலும் அதிர்ஷ்டவசமாக சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என ஜப்பானிய அதிகாரிகளும் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையமும் தெரிவித்துள்ளன. இந்த நிலநடுக்கத்தின் காரணமாக பொதுமக்கள் மத்தியில் லேசான நடுக்கம் ஏற்பட்டாலும் இதனால் உயிரிழப்புகளோ அல்லது குறிப்பிடத்தக்க பெரிய அளவிலான சொத்து சேதங்களோ ஏற்பட்டதாக உடனடியாக எந்தவொரு தகவலும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.